மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா முதல்ல ராசிநாதன் தான் எல்லாத்துக்குமே. செவ்வாய். இந்த செவ்வாய்க்கு அடுத்தபடியாக மேஷத்துக்கு செவ்வாய்க்கும் மேல ஒரு அற்புதமான விஷயங்களை செய்யக்கூடியது குரு, பாக்யாதிபதி. இவங்களுக்கு அடுத்தது வரக்கூடியது சூரிய பகவான். இந்த சூரியன் மேஷத்துல உச்சம் பெறுகிறார். இப்போ செவ்வாய் எடுத்தீங்கன்னா ஏன் இந்த 3 கிரகம் வரிசைப்படுத்துறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசியினருக்கும் தனக்கு நண்பர்கள் யார் அப்படிங்கிறது தெரியணும், தன்னுடைய ஸ்ட்ரென்த் எதுங்கிறது தெரியணும், அதுலதான் விளையாடணும். இப்ப குரு எடுத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு முக்கியமா நம்ம குரு எடுக்கிறோம், குரு தான் மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட் ஃபார் மேஷம். அப்ப உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல குரு நல்ல நிலைமையில இருக்கிறதுங்கிறது அவசியம். அப்படி குரு ஏதாவது பிரச்சனையில மகரத்துல நீச்சமா இருந்தாலும் இல்ல பிரச்சனைகளா இருந்தாலும் அது கொஞ்சம் சங்கடமான ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா மேஷராசிக்கு குரு கெட்டு போயிருந்தாலும் கூட குரு திசை ரொம்ப நாள் வருஷம் வயசான பிறகு தான் வரும். பல பேருக்கு வரவே கூட இல்லை, ஆனா சில பேருக்கு வருதுன்னா ரொம்ப வயசான பிறகு வருது.